தந்தை வழி இருக்கக்கூடிய உறவுகள்ல சில பிரிவுகள் இருந்தாலும் பினான்சியல் சப்போர்ட் அப்படின்றது இந்த மாதம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இந்த மீன ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மீன ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வேலையில அதிகப்படியான ஒரு உயர்வை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பர்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனினுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் பயிற்சியாகி வருகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு, அதாவது 19ஆம் தேதி 12வது மாதம் 19 டிசம்பர் வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்க போறார். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் மீது அந்த குருவின் பார்வை படுறதுனால இந்த மாதம் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும். இந்த குருவும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக காரகத்துவத்தை சார்ந்த கிரகங்கள். ஒவ்வொருவருக்கும் மாதம் மாதம் இருக்கக்கூடிய சில பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரன் பயிற்சியில தான் நமக்கு சில வருமானம் வரும், சில வருமானத்துல தடைகள் வரும், ஏதாவது ஒரு இடத்துல வருமானத்தை கொடுத்து நம்ம லாக் ஆயிடுவோம். இந்த மாதிரியாகலாம் இந்த சுக்கிரனின் பயிற்சி வெவ்வேறுபட்ட வருமானத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. இப்போ அதை பத்தி நம்ம இந்த பதிவுல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி இவர்களினுடைய 9ஆம் இடத்துல அடைய போகுது. பயிற்சியாகப்பட்டது அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கு. இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அஷ்டமாதிபதி, அதனால 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் குலதெய்வ பிரார்த்தனை, குலதெய்வ வழிபாடு, தெய்வ பிரார்த்தனைகள்லாம் ரொம்ப சிவியரா செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் கழிச்சு இருக்கக்கூடிய நேர்த்தி கடன்கள்லாம் நீங்க முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால அப்பா வழியில இருக்கக்கூடிய சில பினான்சியல் சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம், அதாவது அப்படியே அவர் கொடுத்தா கூட வேண்டா வெறுப்பா கொடுப்பாரு. என்னடா இது இன்னும் அப்படியேதான் இருக்கு அப்படின்ற மாதிரியாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய தகப்பனார் வழி சில ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அங்கேயே பாக்கிய ஸ்தானாதிபதியும் இருக்கிறதுனால சுக்கிரனோட அஷ்டமாதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த தந்தை வழி இருக்கக்கூடிய உறவுகள்ல சில பிரிவுகள் இருந்தாலும் பினான்சியல் சப்போர்ட் அப்படின்றது இந்த மாதம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. மீனராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா யார்கிட்டையும் போய் ஒரு கையேந்துறது அப்படின்றது இருக்காது. இவர்கள் தன்னுடைய லைஃப தானே இண்டிபெண்டா செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். சில நிறைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாட்டினதுனால அவர்களால அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்துவதற்குண்டான முழு அதிகாரமும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இந்த மீன ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மீன ராசி என்பர்களுக்கு இது உபஜயஸ்தானாதிபதியும் கூட. அதிகப்படியாக முயற்சிகள் செய்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு பண வரவுகள் தொழில் ரீதியாக கிடைப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றம் அப்படின்றது கடந்த காலத்துல ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துல மாற்றம் செஞ்சு போட்டிருப்பாங்க. அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். எங்கேயோ போய் உங்களை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த இடமாற்றம் இருந்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி ஆகி மீண்டும் உங்களுடைய பிடித்த இடத்திற்கு நீங்க வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இந்த சுக்கிர பயிற்சி அதிகப்படியான ஒரு அங்கீகாரத்தை, உங்களுடைய வேலை ரீதியான அங்கீகாரத்தை கொடுக்கும். மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு
வாய்ப்புகளுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய திறமை அப்படின்றது ஒரு வெளி உலகத்திற்கு தெரியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்கள் மீடியால இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஒரு சேஞ்சஸை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கடனில் இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல உற்பத்தி செய்யறதுக்காக நீங்க சில கடன் வாங்கி சில விஷயங்களை தொழிலுக்கு செஞ்சிருப்பீங்க. அந்த கடனை எல்லாம் இப்போ தொழிலில் இருந்து ரிட்டர்ன் எடுத்து அந்த கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சுக்கிரன் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறார். இந்த மீன ராசி அன்பர்கள் தன்னுடைய கணவன் மனைவி உறவுல அதிகப்படியாக ஒரு விரிசல்களை வேண்டாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணம். ஒரு வெளிநாட்டு பயணம் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதத்துல. அந்த வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார ரீதியான ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனை நீங்க அடையிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வேலையில அதிகப்படியான ஒரு உயர்வை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அங்கே இருந்து எங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து இங்க வேலை பார்க்கிறோம். ஆனா கடந்த ஒரு வருடங்களாக எங்களுக்கு வேலையில ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஒரு தூக்கம் இல்லாம இருந்துட்டு இருக்கிறோம். 24 மணி நேரமும் உழைக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறேன். ஒரு ஓய்வு இல்லாமல் இந்த வேலையை செய்தாலும் கூட அதற்குண்டான ஒரு வருமானம் வந்தாலும் அதையாவது ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் மீனராசி என்பவர்கள் தன்னுடைய வேலையில அதிகப்படியான ஒரு சுமையை அனுபவித்து கொண்டு இருக்கின்றீங்க. இதுல இருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தி, நல்ல உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், ஒரு பதவி உயர்வு, அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு தருணம், இது எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெண்கள்னால அதிகப்படியான ஒரு தொந்தரவுகளை வெளிநாட்டுல அனுபவிச்ச ஆண்களுக்கு இந்த மாதம் அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி. சில ஆண்கள் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல அந்த பெண்கள்னால ஒரு கேஸ்ல எல்லாம் மாட்டிருப்பாங்க. தேவையில்லாம ஒரு உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இந்த மாதிரியான ஒரு கேஸ்ல எல்லாம் மாட்டிருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடைந்து உங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. யார்கிட்டயாவது கடன் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா மீனராசி என்பர்கள் அது எப்போ வர்றதுக்குண்டான ஒரு நேரம். ஒரு வருஷத்திற்கு மேலாக உங்களுக்கு அந்த கடன் ரிட்டர்ன் அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிருக்காது. இப்போ இந்த மாசம் அந்த கடன் கொடுத்தவர்கள் உங்களை தேடி கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நீங்க இந்த மாசம் யார்கிட்டையும் கடன் கொடுக்க கூடாது. கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு அதுல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சனி பகவான் அங்க உங்களுடைய ராசியின் மீது வக்ர நிவர்த்தி பெற்று பயணிக்கும் போது இந்த மாதிரியாக வெளிநபர்களுக்கு உதவி செய்து மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு நீங்க பெரிய அளவுக்கு உதவிகள் பண்ணக்கூடாது. பண்ணுனீங்கன்னா மாட்டிப்பீங்க. சில கால சூழ்நிலைகள், சில ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள்ல அப்படியே உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ரொம்ப பெரிய அளவுக்கு உதவிகள் பண்ண வேண்டாம். ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான் மேக்சிமம் இருக்கும். அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை ரொம்ப லிமிட்டடா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு மாட்டாத ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.